வந்தது, சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. தாயே, நம் மண்ணின் சரித்திரத்தை புரட்டி போட்ட 5 போர்களை குறித்து சொல்லுகிறேன் என்றீர்கள். 2ஆம் தாரையின் போரில் அப்படி என்னதான் பின்விளைவுகள் ஏற்பட்டன தாயே என்று கேட்டான் அந்த சிறுவன். ஆங்கிலேய அடிமைத்தன வரலாற்றுக்கு முன்னதாக சுதேச மன்னர்களுக்கு ஒரு படிப்பினையை தரும் போராக அமைந்திருந்தது அது. வரலாற்றில் இருந்து படிப்பினையை கற்காத எந்த சமூகமும் வெற்றி பெறாது என்ற சொலவடையை மெய்ப்பித்த போர்தான் அது. ஓர் ஆக்கிரமிப்பாளனின் ராஜதந்திரத்தை வழி வழியாக கேட்டு வந்தவர்கள் பிற்காலத்திலாவது விழித்து கொண்டிருக்க வேண்டாமா? செய்யாமல் போனார்களே. அதனால் தானே பின்னாளில் ஏற்பட்ட அதே போன்ற ஆப்கன் ஆக்கிரமிப்பாளன் அப்தாலி நடத்திய அந்த 3ஆம் பானிபட் போர் அவ்வளவு கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்திவிட்டது. இந்த 2ஆம் தாரையின் போரில் கோரியின் பெரும் படையை தோற்கடிக்கும் முனைப்புடன் ஒரே படையாகச் சேர்ந்து கொண்டு முன்னேறியிருந்தான் பிருத்விராஜ் சௌஹான். கோரியோ தனது படைகளை 5ஆக பிரித்து கொண்டான். அதிகாலை நேரம் கோரியின் வில்லேந்திய வீரர்கள் ராஜபுத்திரர்களை தாக்கிய போது பிருத்விராஜின் யானைப்படைகள் முன்னேறின. அதன் வேகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் கோரியின் படைகள் பின்வாங்கின. ஆனால் மாலை நேரம் கோரி தனது குதிரைப்படையுடன் தாக்குதலை தொடுத்தான். அது ராஜபுத்திர படைகளின் நடுவே வந்தபோது அந்த படை நிலை குலைந்தது. இப்போது 4புறமும் கோரியின் 4 படைப்பிரிவுகளும் சுற்றி வளைத்து தாக்க பிருத்விராஜ் சௌஹான் வியூகத்துக்குள் மாட்டிக்கொண்டான். அவன் தளபதி கொல்லப்பட்டான். பிருத்விராஜ் உற்சாகம் குலைந்தான். அவன் படைகளும் பின்வாங்கின. ராஜபுத்திரர்களின் ராஜ்யங்கள் வெகு எளிதாக கோரியின் வசம் வந்தன. அஜ்மேர் வீழ்ந்தது. ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்த அந்த கொடூர படையெடுப்பால் இந்த நாட்டின் வடபகுதி அந்நிய ஆக்கிரமிப்பாளன் வசம் சென்றது. அதில் இருந்து என் இயல்பான இந்த மண்ணின் கலாச்சாரம் சீர்குலைந்தது. என் பொலிவு குன்றியது. கொலைவாளின் முன்னே மக்கள் மதம் மாற்றப்பட்டார்கள். மக்களின் மனம் பாழ்பட்டது. அதன்பின் வெகுகாலம் ஆப்கானிய ஆட்சியாளர்களின் பிடியில் தத்தளித்தது இந்த மண். வம்சம் வம்சமாக மாறி மாறி ஆட்சி நடத்தினார்கள். அவர்களுக்குள்ளும் சண்டைகள் நடந்தன. அப்படி நடந்ததுதான் 1ஆம் பானிபட் போர். இதையும் தெரிந்து கொள் சிறுவனே. அது 1526. அப்போது முகலாய மன்னனான பாபர் லோதி சாம்ராஜ்யத்தின் இப்ராஹிம் லோதி மீது இதே பானிபட்டில் போர் தொடுத்தான். அந்த போரில் பாபர் வென்றதன் மூலம் இங்கே முகலாய பேரரசு நுழைந்தது. தில்லியில் அதன் ஆட்சி தொடங்கியது. அடுத்த 4 ஆண்டுகளில் பாபர் உயிரிழந்தான். பின் அவன் மகன் ஹுமாயூன் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தான். ஆனால் பின்னர் அடுத்த 15 ஆண்டுகள் சூர் வம்சம் தில்லியை ஆண்டது. அந்த வம்சத்தின் ஹேமச்சந்திர விக்ரமாதித்யாவை விரட்ட 2ஆம் பானிபட் போரை நடத்தினான் அக்பர். அது 1556. அப்போது அக்பர் 12 வயது சிறுவன். அவனுக்காக ஒரு போரை நடத்தினான் படைத்தளபதி பைராம் கான். அந்த போரில் பெற்ற வெற்றியால் தில்லியும் ஆக்ராவும் மீண்டும் முகலாயர் வசமாகின. அடுத்த 200 ஆண்டுகள் முகலாயர்களும் சில போர்களை எதிர்கொண்டுதான் ஆட்சியை தக்க வைத்தார்கள். ஆனால் பின்னாளில் எழுச்சியடைந்த வீர சிவாஜி, மராட்டியர்கள், அந்த 3ஆம் பானிபட் போர், அப்பப்பா, இப்போது நினைத்தாலும் என் நெஞ்சத்தில் ஏற்பட்ட
ரணத்தின் வலியை என்னால் உணர முடிகிறது. அந்த பின்னணியை சொல்கிறேன், கேள் மகனே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.